நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் தான். முத்துக்குமார் வந்து சீமான மேடைக்கு பேச்சாளராக பயன்படுத்துகிறார். இந்த சினிமா கவர்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த அளவு தான் அவர் பார்த்தாங்க. ஆனால் அதே அவருக்கு வினையாகவும் போயிடுச்சுன்ற அளவுக்கு தான் செய்திகள் இருக்குது. அப்போ உங்ககிட்டேருந்து நான் அந்த கட்சியை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து அந்த கட்சியை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்புறம் உங்களை பற்றி பேசணும்ல, அதை தவிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமார்கிட்ட கேட்டு வாங்குறதோ இல்லை முத்துக்குமாரை வச்சுட்டு அதை ஆக்கிரமிப்பு பண்ணுறதோ அனுமதிச்சிட மாட்டார். அது யாருக்கு மக்களுக்கானதாக இருக்கணும். அந்த தமிழ் தேசியம் தமிழ் அது பேசுறது என்ன திட்டம் வச்சுருக்காரு, என்ன தமிழ் தேசியம்னா என்ன, இப்போ வாயில பேசிட்டு போகிறது தமிழ் தேசியம் இல்லை சார். அப்போ உருவி போகிறோன்னு சொல்ல போகிறாங்க. இல்லை, அப்போ முத்துக்குமார் அவர் முன் வச்ச தமிழ் தேசியமும் இன்னைக்கு சீமான் அவர்கள் முன்வைக்கிற தமிழ் தேசியத்தை என்ன வேறுபாடை நீங்கள் பார்க்குறீங்க? முத்துக்குமார் முன் வச்ச தமிழ் தேசியம் மக்கள் விடுதலைக்கானது, தமிழக விடுதலைக்கானது. இவங்க வந்து ஆரிய கைக்கூலிகளுடைய பார்ப்பன கைக்கூலிகளுடைய பிஜேபியோட கைக்கூலியாக இருந்தால் இவங்க செயல்படுறாங்க. முழுக்க பார்ப்பனியத்தை பாதுகாக்கிற, சனாதனத்தை பாதுகாக்கிற ஒரு அரசியல் தான் அவங்க கையில் எடுத்தாங்க. அது தமிழ் தேசமே கிடையாது. முத்துக்குமார் கொல்லப்படும் போது அவருடைய துணைவியார் 3 மாத கர்ப்பிணி. 3 மாத கர்ப்பத்தை கழிச்சுட்டு ஒரு திருமணம் பண்ணியிருக்காரு. யார்? சாட்டைத்துறை. எவ்வளோ நாருது இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஊடகங்கள்ல. விஜயலட்சுமி, இந்த சாட்டை துறைமுறை லேலைகள் எவ்வளோ போயிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் பெண்களை மதிக்கிறவங்களா? இவங்களாம் எப்படி பிரபாகரனை பேசுறாங்க? குமாரோட கொலையில 2 விதமான சந்தேகம். ப. சிதம்பரத்தை தோக்கடிக்கிறதுக்காக முழு மூச்சா வேலை செஞ்சிருக்காரு. 2வது இவங்க கூட இருந்த சைமன், இந்த சாட்டை துறைமுருகன், இந்த மாதிரி ஆட்கள் மேலேயும் ஒரு முத்துக்குமார் வச்சு இவங்க வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. தவிர முத்துக்குமார் இருக்கிறது ஆபத்துன்னு இவங்க நினைச்சாங்க. முத்துக்குமார் இருந்திருந்தா இன்னைக்கு சீமான் இந்த அளவுக்கு இல்லை. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த முத்துக்குமார் அவர் இருக்காங்கல்ல, அவங்க அதுக்கு அடுத்தது இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற விடுதலை வந்து பிறகு இந்த அரசியலை முன்னெடுக்கணுன்றதுலாம் தெளிவா இருக்காரு. அப்போ ஒரு ஜனநாயக அரசியலுக்கு ஜனநாயக பாதையில நம்ம தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு தேடலை பண்றாரு. கூட இருந்த தோழர்கள்லாம் ஒருங்கிணைச்சு நாம் தமிழர் அமைப்பு துவக்குறார். நாம் தமிழர் அமைப்பினுடைய இயக்கம், நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் தான். இவரு நம்ம ஆமக்கரி புகழ் இருக்காரு இல்லைங்க, சைமன் சொன்னீங்க, ஜெபஸ்டேன் சைமன் இருக்காரு இல்லைங்க, அவரு வந்து நல்லா பேசுவார் மேடையில். பெரியார் திராவிடர் கழக மேடை, இப்போ சில முற்போக்கு மேடைகள்லாம் கூப்பிடுவாங்க. சினிமாக்காரர் இல்லையா, ஒரு சினிமா அந்த இது இருக்கு, தாக்கம் அவருக்கு அந்த புகழ் வெளிச்சம் இருக்கு. அது நல்லா பேசக்கூடியவர், அது பேச்செல்லாம் நல்லா பேசுவார். அதுலாம் அந்த மாற்று கருத்தவர். அவரு அப்படி மார்க்சின் மாணவன், பெரியாரின் பேரன், தம்பி பிரபாகரனின் தம்பின்னெல்லாம் பேசுவார். அப்பெல்லாம் அப்படி மேடையில் மக்களை ஏமாத்துற வேலை செய்ய நல்லா கவர்ச்சிகரமாக பேசுவார். அதனால மேடைக்கு இவரை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது அந்த அளவில் தான் இவர் பேச்சாளராக தான் பயன்படுத்துகிறாங்க. முத்துக்குமார் வந்து சீமான மேடைக்கு பேச்சாளராக பயன்படுத்துகிறாங்க. இந்த சினிமா கவர்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த அளவில் தான் அவர் பார்த்தாங்க. ஆனால் அதே அவருக்கு வினையாகவும் போயிடுச்சுன்ற அளவுக்கு தான் செய்திகள் இருக்குது. எந்த வகையில் வினையா போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 2 காரணம் சொல்கிறேன் அவருடைய படுகொலை. இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க அதுக்கு அவருடைய இறப்புக்கு கொலைக்கு காரணமே இவர்கள் தான். ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் முத்துக்குமார். இன்னைக்கு வரைக்கும் முத்துக்குமார் அவருடைய ஒரு நினைவு நாளோ பிறந்த நாளோ ஒரு தினத்தையோ கொண்டாடின இதாக நான் பார்த்தது கிடையாது. கட்சியில் பேசக்கூடிய நபராக இருக்கக்கூடிய கீழே இருக்காங்க, இடுமான் கார்த்தியாவல் இருக்காங்க, சாட்டை துரைமுருகன் அவர்கள் இருக்காங்க, மேலே ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்காங்க. யாருமே இது வரைக்கும் நான் பேசி பார்த்தது கிடையாது. ஆனால் பரவாயில்ல, தமிழ் தேசியத்தில் சும்மா இந்த யூடியூப்ல பேசுவாங்கல்ல, அவங்க மட்டும் இது பேசுவாங்க. இன்னைக்கு வந்து இப்போ நான் பாரிசாலன் அவர்களோட பார்த்துருக்கேன், முத்துக்குமார் அவரை பற்றி பேசினேன். இது மாதிரி சிலர் பேசினதை மட்டும்தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர வேற யாருமே பேசல. அப்போ உங்ககிட்டேருந்து நான் அந்த கட்சியை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து அந்த கட்சியை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்புறம் உங்களை பற்றி பேசணும்ல, அதை தவிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? இல்லை, முத்துக்குமார்கிட்ட கேட்டு வாங்குறதோ இல்லை முத்துக்குமாரை வச்சுட்டு அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதோ அனுமதிச்சிருக்க மாட்டார். அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த அமைப்பு கட்டுறாரு. ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி உருவாக்கணும் அப்படின்றத தான் கட்டுறார். அவர் ஒரு இடதுசாரி தமிழ் தேசியத்தை தான் பார்த்தார். இவங்க வந்து நம்ம சீமான் போன்றவங்க பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது, அது ஒரு குடி தேசியன்றாங்க. அது சனாதன தமிழ் தேசியவாதிகள் தான். இல்லை சார், என்னதான் இருந்தாலும் இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு தமிழ் தேசியத்தை எடுத்து வழிநடத்தக்கூடிய நபராக அவர் மட்டும்தான் இருக்கிறார். இல்லைங்க, அது தமிழ் தேசியமே கிடையாது.
அது யாருக்கு மக்களுக்கானதாக இருக்கணும்ல தமிழ் தேசியம். தமிழ் அவர் பேசுறது என்ன திட்டம் வச்சிருக்காரு, என்ன தமிழ் தேசியம்னா என்ன? இப்போ வாயில பேசிட்டு போறது தமிழ் தேசியம், இல்ல சார், அப்போ தமிழ்நாடு விடுவிக்க போறோம்னு சொல்ல போறாரு. இல்ல அப்போ முத்துக்குமார் அவர் முன் வச்ச தமிழ் தேசியமும் இன்னைக்கு சீமான் அவர்கள் முன்வைக்கிற தமிழ் தேசியத்தை என்ன வேறுபாடை நீங்க பார்க்க? அதான் முத்துக்குமார் முன் வச்ச தமிழ் தேசியம் தான் மக்கள் விடுதலைக்கானது, தமிழக விடுதலைக்கானது. ஆனால் இவங்க வந்து ஆரிய கைக்கூலிகளுடைய, பார்ப்பன கைக்கூலிகளுடைய, பிஜேபியோட கைக்கூலியா இருந்து தான் இவங்க செயல்படுறாங்க. அவங்க அதாவது குடி தேசியன்றாங்க, சீமான் அவர்கள் செயல்படுற சாதி குடின்றாங்க. அப்ப யாரு? சனாதனவாதிகள் தான் இவங்க, வலதுசாரி, முழுமையான வலதுசாரி தமிழ் தேசியம் தான் இவங்க பேசுறது. இப்போ தமிழரசன் புலவர் கலிபெருமாள் வச்சு அந்த இடதுசாரி தமிழ் தேசியம் கிடையாது, ஒரு மார்க்சிய வழிபட்ட மார்க்சிய லெனின் வழிபட்ட தமிழ் தேசியம் அது. சார், அந்த கலியபெருமாள் அவர்கள் இருக்காருல்ல, தமிழ் தேசியத்தின் தந்தை அறியப்பட்டவர். கலியபெருமாள் அவர்கள் அந்த மாவீரர் நாள் அன்னைக்கு அந்த ஸ்பீச் பார்த்துருந்தேன். கலியபெருமாள் அவர்கள் வந்து லைக் ஒரு ஜோர்னா பையை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு, அவர் எனக்கு புத்தகம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாரு சீமான் அவர்கள். யாரு? சீமான் அவர்கள். அப்போ நான் வந்து அந்த கலியபெருமாள் அவர்களுடைய லைக் ரத்த சொந்தங்கள் கிட்டே நான் விசாரிச்சேன். அவர் எப்பயும் ஜோழம் பையெல்லாம் வச்சிருந்தாரு, உண்மையிலேயே ஒரு சாதாரண கிராமத்து மனிதர் மாதிரி தான் இருக்கும். உண்மையிலேயே இந்த கதை உண்மையா அப்படிங்கிறது அது அப்பட்டமான போய் அவர் சொல்ற பல கதைகள்ல இதுவும் ஒரு கதை. ஆமக்கறி மாதிரி தான், ஆமக்கறிக்கு அது மாதிரி தான். அதுக்கடுத்து இன்னொரு கதையை சொல்லியிருந்தாரு, என்னன்னா மான்கறி கொடுத்துருந்தாங்க அப்படி, சாரி மானூருக்கா கொடுத்துருந்தாங்க, எங்கன்னா தமிழ் ஈழத்துக்கு போகும்போது தலைவர் பரிமாறினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இப்ப எங்களோட பார்வையில தமிழ் தேசியம்னு பார்க்கும்போது இப்ப நீங்க பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சைமன் ஆமைக்கறி அவர் பல கதைகளை சொல்றாரு, அன்னைக்கு இருந்த தமிழ் தேசியம் மக்கள் விடுதலையா இருந்துச்சு, இன்னைக்கு வந்து இது ஆரிய கை கூலியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இவன் முழுக்க பார்ப்பனியத்தை பாதுகாக்கிற, சனாதனத்தை பாதுகாக்கிற ஒரு அரசியல் தான் அவங்க கையில் எடுத்தாங்க. அது தமிழ் தேசமே கிடையாது. ஆனா எந்த தேசியமானும் மக்களுக்கானதா இருக்கணும்ல, இது எந்த மக்களுக்கானது? நீ தமிழ்நாட்டு இந்த டெல்லியோட அடிமையா தான் இருக்க போற. தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்க ஒன்றிய அரசோட ஒரு அங்கம். முழுக்க ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த எஸ்ஐஆர்ன்றோம்ல, அதில் வந்து கடுமையாக எதிர்க்காரு நம்ம முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் இன்னைக்கு அந்த பணியை செய்கிறாங்க. இவர் எதுக்குறாரு, இவர் உத்தரவுப்பட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் செய்ய மாட்டான். அது தடுக்கணும் இல்லை? அப்போ எந்த அதிகாரம் இல்லாத அதை பேசியிருக்காருல்ல சார். இல்லை, அவர் பேசுறாரு, தடுக்க முடியல அவரால். இவர்கிட்ட அதிகாரம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களை வச்சு தானே அந்த வேலை நடக்குது. கடுமையா எதுக்குறீங்க, ஆனா உங்க ஊழியர்கள் தானே வேலை செய்யறாங்க. அது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நாங்க புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மாநில அரசுக்கான அதிகாரம் அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. சீமான் வந்து முதலமைச்சரை உட்கார்ந்தாலும் ஒன்னத்தையும் எடுக்க பிடுங்க முடியாது. அதுதான் உண்மை. அப்ப மாநில சுயாட்சின்னு டெல்லியோட அடி கொத்தடிமையா இருக்கலாம், அவ்வளவுதான். அவங்க வந்து எந்த சுய உரிமை கூட இதுல கிடையாது. மாநில சுயாட்சினாங்க, இப்ப அது கூட எல்லாம் போயிடுச்சு. இல்லை, அதான் ஸ்டேட் அட்டானமஸ்ங்கிறது வந்து அதை முன் வச்சு தான் இவங்க திமுக வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. காங்கிரஸை வந்து ஓரம் கட்டிட்டு இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ இழந்தது திமுக தானே. நீங்க எப்படி சீமான வந்து? நான் இழந்தது இவங்க சரியா இருக்காங்கன்னு சொல்லல. இது வந்து ஒரு மாநில அரசு. நீங்க சொல்றது என்னன்னா திமுகவே அப்படிதான் இருக்காங்க. அப்ப இவர் வந்து ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு சொல்றோம். இவரும் வந்து அதுக்காக அவங்கள ஏற்க முடியாது இல்ல. ஏன்னா இந்த அரசு, இந்த அமைப்புக்குள்ளார ஒரு மாநில அரசுக்கான உரிமைகள் இருக்கு இல்லைங்களா, அதிகாரம் இருக்குல்ல, அதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் உதாரணத்துக்கு சொன்னேன் நான். முதல்வர் வந்து கடுமையாக எதுக்குறாரு. ஆனா அதே முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்க அரசு, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் அந்த வேலையை செய்ய, மத்திய அரசு ஊழியர்கள் கிடையாது, அவங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான். ஆனா இப்போ இதை கட்டுப்படுத்த முடியாது. டெல்லிக்காரன் என்ன சொல்றேன்னா, அதை செய்ய வேண்டிய இடத்துல தானே இருக்கிறோம். இவர் சீமான் வந்துட்டா மட்டும் நாளைக்கு அப்படி இது பண்ணிட போறாரா? அதுக்காக இந்த அமைப்பு, இந்த ஜனநாயக முறையில இவங்க இப்படிதான் இருந்தாகணும். இந்த கூட்டமைப்புக்குள்ள, இந்தியான்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கும்போது டெல்லிக்காரன் என்ன சொல்றேன்னா, அதை டெல்லிக்காரனுக்கு சலாம் போட்டு தான் இவங்க இருந்தாங்க. அது சீமானாக வேற, சீமானுக்கு அப்பா வந்தாலும் அதுதான் செஞ்சாகணும், வேற வழியே கிடையாது. இவங்களுக்கான ஒரு மாநில அரசுக்கான அதிகாரம் அவ்வளவுதான் இருக்கு. இவங்க வந்து ஆடு மாடு மேய்ச்சின்னு அரசு ஊழியர் ஆகிறன்றார், அதெல்லாம் செய்யலாம். ஆனா மக்களுக்கான எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த ஸ்டேட் அட்டானமஸ்ங்கிறது, அந்த மாநில சுயாட்சிங்கிற விஷயத்த மக்கள் விரும்புகிற பட்சத்தில் இங்கே ஒரு மாநிலமே போராடும் போது அதை எடுக்கலாம்ல சார்? அது முன் வச்சு தானே திமுக கையில் எடுத்தாங்க. அது சொல்லி தான் வந்தாங்க. அப்போ அதை வச்சு சமரசம் ஆயிட்டாங்க. அதை முன் வச்சு ஆட்சி நடத்த முடியாதுங்க. இவங்க ஆட்சியில் இருக்க முடியாது சமரசம் ஆகலாம். வெளியே பேசிட்டு நீங்க சொல்றது சரிதான் சார். இப்போ அதை முன் வச்சு நீங்க சொல்ற அதே சைமன் அவர்கள் ஏன் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறீங்க?
ஏன்னா அவங்க அப்படிதானே இல்ல பிடிச்சாங்க. பிடிப்பாரு, பிடிக்கிறாங்க பிடிக்கலன்றது ரெண்டாவது. நான் அதுக்கு வரல. இவர் வந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த அமைப்புக்குள்ளதே இது செய்ய முடியாது. எந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட போறாரு இவரு? சரிங்க சார். என்ன அவரு இல்ல இவருக்கு என்ன அதிகாரம் வந்துற போது என்னத்த செஞ்சிட போறாரு? இந்த அமைப்பு முறைக்குள்ள இருந்து டெல்லி ஆண்டைகள் என்ன கை காட்டணும் அதை தான் இவர் செய்ய முடியும். இவர் புதுசாலாம் இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. சார் ஆக்சுவலா பிஜேபி ஆதரிச்சவரும் இவர் தான். 2012 பிஜேபி ஆதரிக்கலாம், காங்கிரஸ் ஆதரிக்கலாம், நாளைக்கு வேற ஒரு கட்சி இவனும் ஆதரிக்கலாம். அது வேற. 14 எலெக்ஷன் இந்த நினைக்கிறேன். அமைப்பு முறை, நம்ம இந்திய ஆட்சி அமைப்பு முறை இருக்கு பாருங்க. இதுக்குள்ள ஒரு மாநில அரசுக்கு அதிகாரத்துல வந்து எதையும் பெருசா செஞ்சிட முடியாது. இல்ல நீங்க சொல்ற ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி பிஜேபிக்கு ஆதரிச்சவரும் இவர் சீமான் அவர்கள் தான். மும்பைன்னு நினைக்கிறேன். பிஜேபி ஆதரவு பிஜேபி தாங்க. அவர் ஒரு இந்துத்துவவாதி. சரி, தமிழ் தேசியம் பேசிட்டு போய் ஏமாத்திட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நான் கேட்ட நம்ம முன் வச்ச கேள்வி, இவர் ஏன் முத்துக்குமார் அவருடைய படுகொலையை பற்றி பேசல, நினைவு நாளை பற்றி எப்படி பேசுவாரு? இப்ப நிறைய பேர் இவரு மேல ஐயத்தை சொல்லிட்டு இருக்காங்க, சந்தேகப்படுறாங்கல்ல. நினைவு நாள் எப்படி கொண்டாடுவாங்க? இப்ப அவருடைய அந்த அவர் வடகாடுன்ற அந்த கிராமத்துல அவரு மாமனார் காளிமுத்து அந்த நிலத்துல அமைச்சர் அந்த பொண்ணுதான் அவங்க நிலத்துலதான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லறை அந்த இடத்த வந்து இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. அந்த புதைச்ச இடமே எந்த இடம் தெரியாத அளவுக்கு நிறைவு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமார் கொல்லப்படும் போது அவருடைய துணைவியார் 3 மாத கர்ப்பிணி. அவர் தம்பி சீமானோட தம்பி இருக்காருங்களா, சேட்டை துறைமுருகன். சாட்டை துறைமுருகங்களா? சரி சரி, சாட்டை துறைமுருகங்களா அவரு 3 மாத கர்ப்பத்தை கழிச்சுட்டு இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. யாரு? சாட்டை முத்துக்குமாரோட துணைவியார் தான் அவரு இப்ப மனைவி ஆகியிருக்காரு. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க பெண்களை தெய்வம் மதிக்கிறோம். எவ்வளவு நாறு இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஊடகங்கள்ல? விஜயலட்சுமி, இந்த சாட்டை துறைமுறை லேலைகள் எவ்வளவு போயிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் பெண்களை மதிக்கிறவங்களா? இவங்கெல்லாம் எப்படி பிரபாகரனை பேசுறாங்க சார்? அது பிரபாகரனுடைய பெண்களை அவ்வளவு கண்ணியமா பார்த்தார், சமத்துவத்தோடு நடத்தினாரு. இல்ல அது பெண்கள்லாம் தெய்வம்னு சொல்லி ஒதுங்கிட்டு போற அது ஒரு ஏமாற்ற வேலை. பெண்களை தெய்வமா பேசிட்டாலும் இருக்க வேண்டியதில்லை, மனிதனா மச்சே போதும். அதை பிரபாகரன் செஞ்சார். பிரபாகரன் வழி பேசினா ஆமகரி சாப்பிட்டோம் போனகரி சாப்பிட்டோம் கதை விடுறீங்கல்ல. உங்க அமைப்புக்குள்ள பெண்களை நீங்க இங்க வேணா தேர்தல் 50% நிறுத்துன்னு கதை விட்டுருக்கலாம். அவர் நீங்க எப்படி அணுகுறீங்க? இல்ல நான் எப்படி பாக்குறேன் வேற மாதிரி இல்ல. பெண்கள்னா ஏதோ படுக்கையறை பதுமைகளா எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வரவங்களை எவ்வளவு பேரை சீரடிச்சிருக்கீங்க, பட்டியல் போட்டு வெளியே விட்டுருக்காங்க. நீங்க எப்படி பெண்களை மதிக்கிறேன்? தமிழ் தேசியம் என்ன? தமிழ் தேசியம் இது? அங்க ஈழத்துல தலைவர் பிரபாகரன் என்ன செஞ்சாரு? எப்படி நடத்தினார் பெண்களை? கரும்புலிகளை எல்லாம் மாத்தினாரு. நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க பெண்களை? இன்னைக்கு பிரபாகரன் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? இல்லை சார், ஆக்சுவலாக நான் பார்க்குறது என்னன்னா, சரி ஓகே, மக்கள் எல்லாரும் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல, இவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு. ஒரு விம்பத்துக்காச்சும் சரி ஓகே நீங்கள் சொல்ற முத்துக்குமார் பற்றி பேச மாட்டேன்றாரு. முத்துக்குமார் பற்றி பேசினா இவர் காலி. அவர் முத்துக்குமார் உண்மை முகம் தெரியல, பேச மாட்டாங்க. அந்த அடக்கம் மலர் உலகம் வச்சோம், அடக்கம் பண்ணிட்டோம், அழுந்துட்டோம், மீடியா பேசிட்டு வந்து முடிஞ்சு, அவ்வளோதான். முத்துக்குமார் அவங்க இருக்கிறது சிக்கல் நினைச்சிருக்காங்களே. முத்துக்குமாரோட கொலையில 2 விதமான சந்தேகம் இருக்கு. ஒன்று, அவர் அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்தை தோக்கடிக்கிறதுக்கான முழு மூச்சா வேலை செஞ்சிருக்காரு. அந்த பார்வையிலேருந்து ஒரு சந்தேகம் இருக்கு. 2வது, இவங்க கூட இருந்த சைமன், இந்த சாட்டை துறைமுருகன், இந்த மாதிரி ஆட்கள் மேலேயும் ஒரு ஏன்னா அவர் கொலை செய்யப்பட்டு 2-3 மாதத்தில் அந்த பொண்ணை திருமணம் பண்ணுறாரு. இப்போ அந்த கல்லறைகள்லாம் நிறைவுபட்டிருக்கு. இப்போ படுகொலை செய்யப்பட்ட இடத்துல ஒரு நினைவு சின்னம் வைக்கிறதுக்கான முயற்சி கூட தேவை. நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் முத்துக்குமார். இப்போ அதாவது அந்த வழக்கை நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 8 பேர் கைதாயிருந்தாங்க. ஆனால் 8 பேரையும் என்னன்னா விடுதலை பண்ணிட்டாங்க. என்னன்னா சாட்சி சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க வந்து மேல்முறையீடாக போயிருக்கணும்ல, மேல்முறையீடாக செஞ்சிருக்கணும். எதுவுமே கிடையாது. அந்த வழக்கு நேரத்தில் எதுவுமே செய்யல. முத்துக்குமார் வச்சு இவங்க வியாபாரம் பண்ணிக்கனால தவிர முத்துக்குமார் இருக்கிறது ஆபத்துன்னு இவங்க நினைச்சாங்க. முத்துக்குமார் இருந்திருந்தா இன்னைக்கு சீமான் இந்த அளவுக்கு இல்லை. சீமான் தலைவராக இருக்க முடியாது. அது ஒரு சுயநல, அந்த பதவி ஆசைங்கிற வச்சு, அதுதான் பதவி தான், வேற என்ன. முத்துக்குமார் இருந்தால் நம்ம வளர்ச்சி தடுக்கும். இவங்க ஒரு மாதிரி அரசியல், நம்ம பிஜேபி அரசியல்லாம் இவங்க பண்ணியிருக்க முடியாது. இன்னைக்கு முழுக்க இவங்க வலதுசாரி தமிழ் தேசியர்கள் தான். தமிழ் தேசியம் தான் இடதுசாரி தமிழ் தேசியம் இருக்கு, வலதுசாரி. இவங்கெல்லாம் வலதுசாரி பாசிஸ்டுங்க தான். கவர்ச்சியை பேசலாம். சார் நான் எப்படி பார்க்குறேன்னா, மக்கள் இளைஞர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா,
திமுகவுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கும் இந்த பிஜேபிக்கும் இந்த 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 கட்சிகளுக்கு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற இவர் ஒரு சின்ன நீங்க சொல்ற மாதிரி இந்த கரை இருந்தாலும் இந்த விஜயலட்சுமி கரை இருந்தாலும் யார் தான் ஓகே இந்த பக்கம் எம்புட்டு இருக்கு ஆசைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு துணை முதலமைச்சர் இருக்காரு. எல்லா இடத்துலயும் அப்படி இருக்காங்க. அப்ப இவர் ஒரு சகிச்சுட்டு ஏத்துக்கிற தன்மையில தானே மக்கள் இருக்காங்க. ஏன்னா தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற யாருமே இல்லை. சரி ஏதோ ஒன்று சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு, அந்த பதவி எடுத்துக்கிட்டாரு, கட்சியை வழி நடத்திட்டு இருக்காரு. எல்லா பிரச்சனையும் பேசுறாங்க, போராட்டத்தை மேற்கொள்றாங்க. அந்த போராட்டத்தை இவங்க கூட மேற்கொள்ள இல்லை. அப்ப இவர் தானே சப்போர்ட் பண்ணிருக்காரு. விஜய் வந்த உடனே இப்போ அவர் எவ்வளவு பதட்டம் இருக்காரு. ஓடுறாரு முதலமைச்சர் வீட்டுக்கு, முதலமைச்சர் ஓடி சந்திக்கிறாருல்ல, கடுமையா பேசிட்டு திராவிடத்தை எதிர்த்தாரு. ஆமா என்னாச்சு, அதுக்கடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா என்னாச்சு எங்க போய் நிக்கிற, எங்களுக்கும் கருணாநிதிக்கும் 1000 இருக்கலாம், நீங்க என்ன இந்த சுண்டாக்கா பசங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாருன்னா விஜய் பார்த்து நீங்க எங்க ஓடி நிக்கிறீங்க, எங்க போச்சு உங்க தமிழ் தேசியம்? ஒண்ணு திராவிடத்துக்கு அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். எந்த திராவிடத்தை எதுக்குறீங்களோ அந்த திராவிடத்து காலில் போய் உளுந்தாச்சு, இல்லைன்னு பிஜேபி காலில் விழுந்துருக்கிறீங்க. நீங்க தமிழ் தேசியர்கள், நாங்க அவங்கள தமிழ் தேசியராக பார்க்கல. தமிழ் தேசியத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. மேடையில பேசுற தமிழ் தேசிய, மேடை தமிழ் தேசியர்கள் அவ்வளவுதான். மக்களுக்கான தமிழ் தேசியர்கள் இவர்கள் அல்ல. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா சுபம் முத்துக்குமார் அவர்கள் முன்னெடுத்த தமிழ் தேசியத்தை அது இன்னைக்கு காணாம போயிடுச்சு. இல்ல, அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இவங்களுக்கும் முத்துக்குமார் முன்னெடுத்த தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முத்துக்குமார் தலைவர் பிரபாகரனை நேசிச்சார், அந்த வழியை கடைபிடிக்கணும்னு பார்த்தாரு. வீரப்பனார் அந்த வழியை அதுதான் சந்தனக்காடு, முந்திரிக்காடு, வன்னிக்காடு மூணையும் பார்த்த அந்த வழி நடந்த ஒரு நபர், ஒரு தலைவன் சொன்ன முத்துக்குமார். அவர் வழி நடத்தின அந்த அமைப்பை இவங்க கபலீகரம் செஞ்சுட்டு, முத்துக்குமார் இருந்தா இதை நம்ம கைப்பற்ற முடியாதுன்றதுனாலதான் அந்த கொலை நடந்துச்சுன்ற மாதிரி பொது வெளியில ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப அந்த 8 பேர் கொலை பண்ணலாம்னா அப்ப கொலை பண்ணவங்க யாருன்றதே அது தெரியணும் இல்ல. அப்ப இப்ப போலீஸ் செயல் இல்ல, அப்பீல் போயிருக்கணும்ல சார். உண்மையிலே அப்போ சரி அது ஒரு பாட்டு இருக்கட்டும். நம்ம வந்து அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஃபேமிலி இஷ்யூ, அதுல நான் போக விரும்பல. ஆக்சுவலா அது ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருந்தாலும் இந்த மானூருக்கா உண்மையா சார்? மானூருக்கு நிறைய விஷயம் ஆமகரி மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. ஏன்னா கேட்கறவன் கேன பையனை கேழ்வரை நெய் விடுதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் சொல்லுவாட. அந்த மாதிரி இவர் எதை வேணாலும் பேச வருதுன்றதுனால இவர் பேச்சை ரசிக்கிறாங்கன்றதுனால எதை வேணாலும் பேசிட்டு இருக்காரு. அப்ப இது உண்மை இல்லைங்கிறீங்க? இருக்க வாய்ப்பே இல்லை. ஆமக்கறி மாதிரி இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே 2 நிமிஷம் சந்திச்சிருக்காருங்க பிரபாகரன் அவர்களை, தலைவரை சந்திச்சு 2 நிமிஷம். அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணது குளத்தூர் மணியும் வன்னியரசும். அங்க என்ன நடக்குதுன்னு அன்றாட செய்தியில அவங்க தெரிஞ்சுக்கிற இடத்துல இருந்தாங்க, தெரிஞ்சுக்கிற இடத்துல தான் இருந்தாங்க. ஆமா, அதனால இவருக்கு சொல்ற கதையெல்லாம் போய், அதனாலதான் இவங்க எல்லாம் ஒரு எரிச்சலா கொட்டி தீக்கிறாரு. குளத்தூர் மணி, பேரை கட்டளவு, வன்னியரசு இவங்களெல்லாம் கொட்டி ஏன்னா உண்மையை சொல்றாங்களேன்றதுதான். அதுக்குள்ள லைக் இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு தேடுதல் இருக்குங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு அல்லது ஈழ போராட்டத்தோட தாக்கம் இருக்கு பாருங்க. இந்த 2000க்கு பின்னால வந்த கூட இந்த ஈழ போராட்டத்துக்கு பிறகு வந்த இளைஞர்கள் கூட அந்த தாக்கத்துல இன்னைக்கு ஒரு விடுதலை உணர்வோடு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தலைமை தேவைப்படுது. அது இவர் பேச்சை கேட்டு இந்த இளைஞர்கள் இது ஒரு சரியான, ஏன்னா அந்த உணர்வு இருக்கு, அது ஒரு தவறான இடத்துல போய் மாட்டிடுச்சு. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். வேற ஆப்ஷன் இல்லையே சார், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப நீ உங்ககிட்டே ஒரு ஆப்ஷன் கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? இல்ல, விடுதலைக்கான இதை தான் நம்ம பேசுவோம். அது யாரும் நம்ம சொல்ல குறைந்தபட்சம் ஒரு ஒன்றிய அமைப்புன்னா ஒரு கூட்டாட்சியாவது இருக்கணும். அதுக்கான முன்னெடுப்புகளும் யாரும் வைக்கலையே. ஒரு கூட்டரசு, ஒரு மாநில அரசு, இவங்க திமுக பழைய திமுக சொன்ன மாநில சுயாட்சி, அதை கூட கைவிட்டாச்சு இல்ல. இன்னைக்கு என்ன இருக்கு? மாநில அரசுகளுக்கான அதிகாரம், உரிமைகள் என்ன இருக்கு? நீங்க சொல்றது ரைட் சார். என்னன்னா பழனி பாபா ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. என்னன்னா கர்நாடகா தண்ணி தரல நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நெய்வேலியில கரண்ட் கட் பண்றாங்க. கரண்ட்டை கட் பண்ணியாச்சுன்னா அங்க வந்து பூரா இண்டஸ்ட்ரியும் ஓடாது. இங்க இருக்கிற நேஷனல் ஹைவேல நீங்க பிளாக் பண்ணியாச்சுன்னா கேஸ் போகாது. அது அப்போவே பழனி பாபா அவர்கள் முன் வச்சாங்க. அப்ப இங்க பண்ணலாம் இல்ல அப்படின்னு. ஆனா இங்க ரிசர்ச் பண்ணும்போது இது எல்லாமே எங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு. 1953 அப்போ அதை உருவாக்கும் போதே அவங்களோட கையில தான், கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு இந்த தண்ணி சப்ளை கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து லைக் இந்த விண்டு மில் சப்ளை கொடுக்குறது, இது எல்லாத்தையுமே இவங்க தடுத்து நிறுத்துற மூலமா ஏதோ ஒரு தடஞ்சலை கொடுக்கலாம்ல. ஸோ அப்போ அதுக்கான முன்னெடுப்பை கூட போராட்ட இயக்கங்களான நாம் தமிழர் கட்சியோ இல்லை வந்து லைக் இவங்க திராவிட கட்சிகளோ எதுவும் முன்னெடுக்காத ஒரு விஷயத்த, அன்னைக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நீங்கள் மாநில சுயாட்சி எடுக்கிறீங்க எடுக்கல, அது ரெண்டாவது.
ஆனா இவங்க கிட்ட இருக்கிற சில ரிசோர்சஸ் கூட யூஸ் பண்ண முடியல நம்மளால. முடியாதுங்க. இவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் அவ்வளோதான். இவர் ஆனா என்ன மக்கள் திட்டம் வச்சிருக்காரு? பழனி பாபா அதை நிறுத்துனாரு. நெய்வேலி மின்சாரத்தை நிறுத்து, அவன் பேச்சுவார்த்தை அவனை கட்டுப்படுத்தலான்னாரு. அதே மாதிரி தான் தோழர் தமிழரசன் இந்த கேஎஸ்ஆர் அணை, இந்த கிருஷ்ணராஜ சாகர் அணை இருக்குல்ல, அதில் தானே தண்ணி வச்சுட்டு அணை இருக்கிறதுனால நீ தண்ணி விட மாட்டேன்ற பார்த்துக்கோன்ட்டு தான் அவர் அது அணை உடைக்கிறதுக்கு திட்டமிட்டு தான் புன்பெருக்குவீங்கள பறிமுதல் செய்கிறதுக்காக போகிறார். அதில் இறந்து போனார். கையில் AK-47 துப்பாக்கியும் வெடிகுண்டு வச்சுருந்தார். பயன்படுத்தலை, மக்களுக்கு எதிராக அதை பயன்படுத்தலை. ஆனால் காவல்துறை மக்கள் மாதிரி மக்களோட கலந்து சீருடை இல்லாத காவலர்கள் அவங்க தான் அடிச்சு கொண்டா. அவர் தலைவர், மக்களுக்கான தலைவர், மக்களுக்காக மடிஞ்சிருக்காரு. சரி, இந்த அவர் தலைவர். இங்க என்ன மாடு மேய்க்கிற போராட்டம்ன்றதா மக்களுக்கான போராட்டம்? அது யாரும் முன்னெடுக்காம இன்னும் முப்பாட்டு முருகனுக்கு விழா எடுக்கிறதா தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனை?